மாணவர்களின் பாடசாலை விடுமுறை காலத்தை வீட்டிலே பயனுள்ள முறையில் பயன்படுத்தும் வகையில் கிண்ணியா வலய கல்வி பணிமனையின் ஏற்பாட்டில் கிண்ணியா நெட் கின் டிவி ஊடக வலையமைப்பின் அனுசரணையில் பாடசாலை பாட ஆசிரியர்களினால் இணையம் மூலமாக மாணவர்களுக்கு கற்பிக்கும் விசேட செயற்திட்டம் பள்ளிக்கூடம். அனைத்து பாடங்களையும் எமது www.kinya.net என்ற இணையத்தில் பார்வையிடலாம். Welcome to Pallikudam program, which is conducted by Kin TV with the collaboration of Zonal Education Office, Kenya. Well, today I am going to discuss about GCE OL structure, paper structure of English language. So, the discussion will be on the structure of a paper, areas of testing, syllabus, techniques and objectives, and marking schemes are going to be discussed today. As you all know, the paper is two types. There are two types of section, that is part 1 and part 2. Part 1 and part 2 என்ற ரெண்டு பகுதிகள் பேப்பரில் காணப்படுகிறது. அந்த வகையில் பேப்பர் மொத்தமாக 16 கேள்விகளை கொண்டுள்ளது. அந்த 16 கேள்விகளுள் பகுதி 1 part 1 8 கேள்விகளும் 8 questions and part 2 consists of 8 questions. பகுதி 2 8 கேள்விகளை கொண்டுள்ளது. மொத்தமாக அந்த கேள்விகளுள் 16 கேள்விகளுள் பகுதி 1க்கு 8 கேள்விகளும் பகுதி 2க்கு 8 கேள்விகளுமாக உள்ளடக்கின்ற அதே வேளை பகுதி 1 part 1 is consist of 1 hour and there are 8 questions tested and the 8 questions are given 40 marks. 8 கேள்விகளும் 40 மார்க்ஸுகளுக்காக வேண்டி 40 புள்ளிகளுக்காக வேண்டி ஒரு மணித்தியாலத்தினுள் டெஸ்ட் பண்ணப்படுகின்றது. அங்கே டெஸ்ட் பண்ணுகின்ற பகுதிகளாக ஏரியாஸ் ஆஃப் டெஸ்டிங்கை பார்த்தோமாக இருந்தால் vocabulary, அதாவது சொல்வளம் தொடர்பாகவும், கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன், கிராமர் இலக்கணமும் மொழியினுடைய பயன்பாடும், அதே போன்று ரீடிங் அண்ட் ரைட்டிங், இந்த ஏரியாக்கள் பேப்பரில் டெஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று பார்ட் 2 பகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பார்ட் 2 பகுதியை டெஸ்ட் பண்ணுவதற்கு the time allocated for writing answer for part 2 is 2 hours. Then the number of questions tested there are 8. Then the marks of part 2 paper is 60 marks. The areas of tested in this paper is vocabulary, grammar, language functions, reading and writing. உங்களுக்கு தெரியும், there are major 4 skills that are known as grammar, 4 skills: reading, writing, listening and speaking. Apart from these 4, speaking and listening are not tested nowadays, but government has plan. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கிறது இந்த ஏரியாவையும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. இந்த டெஸ்ட்டு இந்த ஸ்கில்ஸை வச்சுக்கொண்டு மேஜர் 4 ஸ்கில்ஸுக்கு அப்பால் வர vocabulary and grammar, இந்த 2 ஸ்கில்லையும் வைத்துக்கொண்டு இதை அதாவது மொழியினுடைய அந்த திறன்கள் என்று சொல்லப்படுகின்றது காம்பிட்டன்சி, தேர்ச்சிகள். இந்த தேர்ச்சிகளை ஆங்கிலத்தில் 8 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்ச்சிகளை அடைவதற்காக தேர்ச்சி மட்டங்கள், கம்பிட்டன்சி அண்ட் கம்பிட்டன்சி லெவல்ஸ் என்று சொல்லி பிரித்து அந்த லெவல்ஸ் அடிப்படையாக கொண்டு தான் அங்கே பேப்பரில் பார்ட் 1 பார்ட் 2 பேப்பரில் எங்களுக்கு பயிற்சிகள் செக் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இஃப் யூ கன்சர்ன் அபவுட் தட் கம்பிட்டன்சிஸ், competency 2, competency 4, competency 5, competency 6 and 7 are tested in the paper. அந்த வகையில் competency 2ல uses mechanics of writing with understanding in the competencyல almost part 1லையும் part 2லையும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் டெஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போன்று
When you concern about the competency 4, that is focused on vocabulary. So under these competency levels, part 2லையும் part 1லையும் பெரும்பாலும் test 1, அதே போல் test 2, test 3, test 9, sometime test 10, அதே போல் test 13 எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த 4வை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கேள்விகளாக இருக்கும். அடுத்த கம்பிட்டன்சி லெவல் 5 பார்த்தமாக இருந்தால் இதில் 4 மேஜர் மூன்று மேஜர் கொஸ்டின்ஸ் வருது. அது பார்ட் 2ல் 2, அதே போல் பார்ட் 2ல் 1, பார்ட் 1ல் 5ஆவதும் 7ஆவதும். கொஸ்டின் நம்பர் 5 and question number 7 are tested under the reading task. அதே போல் when you concern about competency level 6, it is very useful and it is very essential to carry out in answering all the part of the paper. So which means that in writing and reading and applying the vocabulary in language contents, these are concerned for answering all the papers. இந்த கம்பிட்டன்சி வந்து எங்களுக்கு தெரியும், பேப்பரை ஆன்சர் பண்ணும்போது எல்லா கேள்விகளுக்கும் மெச் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மொழியினுடைய நடை, மொழியினுடைய பாவனை எப்படி வருகின்றது என்பதை இந்த கிராமரினூடாக நாங்கள் விளங்கி இந்த காம்பிடன்சி லெவலை அடைந்தோமாக இருந்தால் எங்களுக்கு பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுறது லேசாக இருக்கும். அதே போல் இது ரைட்டிங் காம்பிடன்சிஸ், அதாவது யூசர்ஸ் இங்கிலீஷ் க்ரியேட்டிவ்லி அண்ட் இன்னோவேட்டிவ்லி இன் ரிட்டன் கம்யூனிகேஷன் பெரும்பாலும் பேப்பரில் பார்ட் 2ல் 2 கேள்வியும் பார்ட் 1ல் 2 கேள்வியும் வரும். பார்ட் 1ல் வர 6ஆவதும் 8ஆவதும் question number 6 and 8 are tested under writing skills, and question number 14 and 16 in part 2 also tested under the writing skill. Then the techniques and objectives, if we concern about the techniques and objectives which are used in preparing your paper, GCE O level final paper, நாங்கள் இந்த டெக்னிக்ஸை தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கு, இந்த டெக்னிக்ஸை வச்சு தான் the paper is set, like fill in the blanks, completion, matching, free writing or guided writing or editing, answering the questions, multiple choice, close passages, answering questions, finding references. Then the objectives of them are assessing the ability of children, whether the children can write a speech, write a description, write a story, write an article. அதே போல் use appropriate words to complete a simple text. பெரும்பாலும் இந்த இது வந்து 13, question number 13 அல்லது 12ல் tested. அதே போல் when you concern about read and understand indirectly stated information or interpreted, இது வந்து பேப்பர் 2ல் உங்களுக்கு 12ஆவது அல்லது 11ஆவதுல கிராமரை செக் பண்ணும்போது அவங்களோட ஒப்ஜெக்டிவாக காணப்படுது. அடுத்தது describing picture, the test number 3 in present context. அந்த டெஸ்ட் நம்பர் 3 என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சு நான் சப்ளை டைப்பாக மாற்றிருக்காங்க. ஆனால் ஏர்லியா இட் வாஸ் லைக் ரைட்டிங் ஸ்கில்ல இருந்துருச்சு. அதே போல் யூஸ் கன்ஜங்ஷன் கரெக்ட்லி அண்ட் ரைட் ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், இது வந்து பெரும்பாலும் கொஷன் நம்பர் 14ல் நாங்கள் செக் பண்ணுறோம். அதே போல் கொஷன் நம்பர் 14ல் 2 ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குது. ஒன்று ரைட்டிங் லெட்டர் ஓ write a short paragraph or explaining paragraph about chart, like bar chart, pie chart, Venn diagram or table. Then if you concern about the overall proficiency of a language, it is also checked there. Then select correct response for simple statements. This is test number like 4 and 2 matching with this one. Use the correct form of verb. This is under vocabulary test, it is tested, and grammar like question number 13 and 12 it is tested.
Then marking scheme, if you talk about that, there are two type of questions, that is called objective type and subjective types. Objective type means if you are writing the answer, if 100 people write the answer, ஒரு 100 பேர் ஒரு கேள்விக்கு விடை அளித்தாலும் அந்த ஆன்சர் ஒரே மாதிரியாக இருக்கும், அப்படியான இதை சொல்கிறது objective டைப்பாக இருக்கும். அதே மாதிரி சப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லிச்சேன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், அதாவது இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்சர் வந்து அங்கே மேட்ச் ஆகி கொண்டு இருக்கும், அது வேரியஸாக இருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பொறுத்து அந்த கேள்விக்குரிய ஆன்சர் வரும். அதை சொல்கிறது சப்ஜெக்டிவ் டைப்ஸ்ன்னு சொல்லியும். ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ்ன்னு சொல்கிறது நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட டெஸ்ட் பேப்பரை பேஸ் பண்ணி கொஷன் நம்பர் 1, கொஷன் நம்பர் 2, கொஷன் நம்பர் 3, கொஷன் நம்பர் 4, 5 and கொஷன் நம்பர் 7, then கொஷன் நம்பர் 9, 10, 11, 12, then 13 and 15 are the questions that is under objective types, and the subjective types are question number 6, 8, 14 and 16, which are writing test, comes under the subjective test. So when you talk about the marking questions, அதாவது கொஷனை நாங்கள் மார்க் பண்ணும்போது அதுக்கு புள்ளிடுற அந்த திட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா கொஷன் நம்பர்ஸ் டெஸ்ட் 3 இது வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இருந்துருச்சு முன்னைய காலத்தில். ஆனால் நவ் த ட்ரெண்ட் இஸ் சேஞ்ச், நவ் இட் இஸ் லைக் சப்ளை டைப் டெஸ்ட், அண்டு அதுக்கு ஒவ்வொரு சப்ளை பண்ணுற ஆன்சருக்கும் ஆன்சர்ஸ் ஆர் கிவன், அந்த ஆன்சர் எடுத்து நாங்கள் ஃபில் இன் த பிளாங்க் செய்யணும். அப்படி ஃபில் இன் த பிளாங்க் செய்யும்போது ஒரு சரியான மார்க்ஸுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சேன்னா அரை புள்ளி வீதம் it is given. There are 10 question, the blank இருக்கும், அந்த 10ஐயும் நாங்கள் ஃபில்அப் பண்ணும்போது ஆல் டுகெதர் 5 மார்க்ஸ் பெறுவோம். அதே போல் டெஸ்ட் நம்பர் 6 பார்த்தோம்னா இது ரைட்டிங் டாஸ்க். இது ரைட்டிங் டாஸ்கில் பார்த்தோம்னால் எங்களுக்கு பெரும்பாலும் நோட் அல்லது நோட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது அல்லது நோட்டீஸ் எழுதுறது அல்லது இன்விடேஷன் எழுதுறது அல்லது போஸ்டர் டிசைன் பண்ணுறது, இவ்வாறான ரைட்டிங் தான் எங்களுக்கு டெஸ்டட் பண்ணப்படுது. அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 8 பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா we have to write a paragraph on similar familiar topic that are given by our teachers, like my last weekend, அதே போல் the day I enjoyed, அப்படியான டெஸ்ட்டை இதில் டெஸ்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து இதில் 50 வேர்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். அதே போல் டெஸ்ட் 5க்கும் இந்த வேர்ட்ஸ் லிமிட் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா 50ஆக காணப்படும். அடுத்தது பாருங்கள், டெஸ்ட் 3 நாங்கள் பார்ட் 1 வர பேண்டிங்கை பார்த்தோம்டா. டெஸ்ட் 3 நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இப்போது அது சப்ளை டைப்பாக மாறிட்டு. ஆனால் இந்த ரைட்டிங் டாஸ்க்கு இப்போ பார்த்தோம்டா, ரைட்டிங் டாஸ்கில் நாங்கள் எழுதுகிற வாக்கியம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஈச் சென்டென்ஸ் should be meaningful and grammatically correct. If there are 3 or more spelling errors, 1 mark will be deducted from the overall. எல்லா மார்க்ஸிலேருந்து 5 மார்க்ஸிலேருந்து 1 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணப்படும். நாங்கள் 3க்கு மேலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டோம்டா. அதே மாதிரி டெஸ்ட் 6ஐயும் 8ஐயும் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா அதில் கண்டென்ட், அதே மாதிரி லாங்குவேஜ்ன்ற ஒரு 2 பார்ட் 2 செக்ஷன், இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குற கண்டென்ட் வந்து அங்கே தரப்பட்ட இன்க்ளூட் த ஃபாலோவிங்னு சொல்கிற அந்த டீட்டெயில் அவ்வளவும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தா, இஃப் த டீட்டெயில்ஸ் ஆர் இன்க்ளூடட் அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கப்படும். அதே மாதிரி லாங்குவேஜ் 3 மார்க்ஸ் கொடுக்கப்படும். லாங்குவேஜ் பர்ஃபெக்டாக இருந்தால் மாத்திரம்தான் கண்டென்ட்டுக்கு நாங்கள் 2 மார்க்ஸாக கொடுப்பாங்க. இப்போ லாங்குவேஜ் பர்ஃபெக்ட் இல்லாட்டி, நாங்கள் லாங்குவேஜில் பர்ஃபெக்ஷன் இல்லாட்டி இந்த கண்டென்ட்டில் மார்க்ஸ் குறைப்படும். அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் பர்ஃபெக்டாக இருக்கக்குள்ள நாங்கள் எரர் மோர் தென் 3 இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருமாக இருந்தால் லாங்குவேஜில் ஃபுல் மார்க்ஸும் எங்களுக்கு கிடைக்காதுன்றத கவனத்தில் கொண்டு when you write the answers எங்களுக்கு அது லேசாக இருக்கும். அடுத்த ரைட்டிங் பெண்டிங் போனோம்னு சொல்லிட்டோன்னா நாங்கள் கொஷன் நம்பர் 14 and 16 are writing task. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விளங்கும். There are 2 options given in question number 14 on to writing a letter. அந்த letter may be formal letter or informal letter இருக்கும். அதே போல்
இன்னொன்று ஒரு பார் சார்ட் அல்லது பை சார்ட் அல்லது வென் டயக்ராம் ஓ டேபிள் ஒன்று தந்துட்டு அந்த டேபிளை டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறதா இருக்கும். சில்ட்ரனுக்கு நான் இதில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், when you by heart the description describing the bar chart or pie chart or Venn diagram or table, it will be very useful for you to write the test number 14 and obtain marks ஈஸிலி. உங்களுக்கு மிச்சம் லேஸாக இருக்கும் அதை அந்த கண்டனை வச்சு கொண்டு ஆன்சர் பண்ணுறது. ஆகவே இந்த கொஷனுக்கான இதை நாங்கள் பை ஹார்ட் பண்ணி, அதாவது பாடமாக்கி கொண்டு அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை டிசைன் பண்ணுவோமா இருந்தால் இந்த சார்ட் டிஸ்கிரிப்ஷனில் மார்க்ஸ் ஒப்டைன் பண்ணுற மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது வெரி ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் டெஸ்ட் 14க்கு மார்க்ஸ் 10, அதில் கண்டென்ட் 3, லாங்குவேஜ் 3, organization 2, mechanism of writing 2. Already I have told அந்த competency level 2ல எங்களுக்கு 5 மார்க்ஸ் வருதுன்னு சொல்லி அதில் வந்த 2 மார்க்ஸ் தான் இது. ஏதாவது என்னென்னு சொல்லிச்சேன்னா கமா, ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், இன்வெர்டட் கமா, கோட்டேஷன் மார்க், லைக் அந்த மார்க்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி கேபிட்டலைசேஷன் இதை கண்டென்ட் பண்ணி எழுதும்போது தான் we are given 2 marks for that one. And number of words may be 100 and 154, question number 14. And the testing area, if you concern about graph, chart, maybe pie chart or bar chart, information letter or formal letter, these are the things that is formal letter or informal letter, that is informal letter it has to come. These are the things tested in this area. And writing, bending for question number test, if you concern about this marks given here, that is 15 marks and content 5, language 5, organization 3 and the mechanics of writing. As I have already mentioned you that when you write concern about those punctuation marks and the capitalization, these 3 can be obtained. Then organization, when you write these things legibly and if the paragraph are organized as it is expected to the examiner, then you will be given 2 marks for that one. Language, of course, I have already இது தொடர்பாக உங்களுக்கு ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். ஸ்பெல்லிங் எரர்ஸ் இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி கிராமட்டிக்கலி கரெக்ட் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் யூ வில் பி கிவன் 5 மார்க்ஸ். இஃப் த கண்டென்ட்ஸ் இஸ் கிவன், த கண்டென்ட் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தந்திருப்பாங்க இன்க்ளூட் த ஃபாலோவிங்னு சொல்லி. இன்க்ளூட் த ஃபாலோவிங்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் வந்திருந்தாலே you will be given 5 marks for that one. Then the word limit for that one 250 to 300, that you can be written, it can be written like that. But testing areas, there are 4 options given, maybe an essay or writing a story, writing a letter, or else writing for editorial, writing an article. These are the writing a speech. These are the options that is given. Out of 6 there are 4 options given, so you have to select one and write the questions from 250 to 300 words. Then when you talk about the reading task, there are in question number part 1 there are reading task. For if you talk about that reading, there are 2 questions given here. Test 2, sometimes test 2 is given under reading task, and test 5 and 7 are firmly given. That means it is 100% sure they are like reading task, it comes regularly. Then for them 5 marks given. There are 5 questions and each will be given 1 mark. So you have to answer the questions, reading questions as I instruct here. Children, the text are given. Then when you answer the text, you try to follow these techniques, then it will be useful. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு டைட்டிலை வாசிங்க, டைட்டில் என்ன சொல்லிச்சாங்கன்னு சொல்லி. செகண்ட் என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சேன்னா, முதலாவது கொஸ்டனை வாசிங்க. முதலாவது கொஸ்டனை வாசினதுக்கு பின்னால், ஆஃப்டர் ரீடிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் யூ ஸ்டார்ட் ரீடிங் த டெஸ்ட்.
நீங்கள் டெஸ்ட்டை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வாசிக்க ஆரம்பிங்க. முதலாவது கேள்விக்கான விட முதலாவது லைன்லேயோ அல்லது முதலாவது பேராகிராஃப்லேயோ வரும். அப்போது எங்கே விட வந்துச்சோ அந்த இடத்துல முற்றுப்புள்ளி இருச்சிங்க, முற்றுப்புள்ளிக்கிட்ட ஸ்டாப் அட் த பீரியட் மார்க். அந்த பீரியட் மார்க்கில் நிப்பாட்டிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது கேள்விக்கான விடையை ரைட் பண்ணுங்கள். ரைட் டவுன் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ரெண்டாவது கொஸ்டினை வாசிங்க. ரீட் த செகண்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் எங்கே நிப்பாட்டினோமோ, எந்த பீரியட் மார்க்கில் நிப்பாட்டினோமோ அதுலேருந்து ரீட் பண்ணுங்கள். எங்களோட செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்திருக்கும். வந்தால் அந்த இடத்துல அடுத்த பீரியட் மார்க்கில் நிப்பாட்டுங்க. அதுக்குரிய ஆன்சரை ரைட் பண்ணிவிட்டு தேர்டுக்கு போங்க. தேர்டை வாசிச்சுட்டு எங்கேருந்து இது பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா யூ கேன் கன்சியூம் limited time and it will be very useful to you. அப்போது உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, நான் சொன்ன இந்த டெக்னிக்கை எல்லா ரீடிங் டெஸ்ட்டுக்கு நீங்கள் பின்பற்றுறீங்கண்டா உங்களுக்கு லேசாக இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த பேப்பரில் ஓலெவல் பேப்பரில் அந்த ஓர்டரில் தான் டெஸ்டட் செய்யப்படுது பெரும்பாலுமான கேள்விகளுக்கான விடை. அதே போல் இன்னொரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன். அந்த பேப்பரில் 15வது கேள்வியில் கொஷன் நம்பர் 15 பார்த்தமாக இருந்தால், கொஷன் நம்பர் 15 பார்த்தோம்டா பார்ட் 2ல் வர கொஷன் நம்பர் 15 வந்து ஒரு லாங் பேசேஜாக இருக்கும். அந்த லாங் பேசேஜ் எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த லாங் பேசேஜில் வர இதை வாசித்து நாங்கள் 8 மார்க்ஸ் எடுக்கணும். இதில் 8 மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும். அதில் ரிஃபரிங்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு சொல்லுக்கு இட்டுன்ற சொல்லோ தேன்ற சொல்லோ ஹைலைட் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஹைலைட்டட் வேர்டு என்னத்தை ரிஃபர் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ரிஃபர் பண்ணும்போது அந்த இதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு முன்னுக்குள்ள வாக்கியத்தை வாசின்ற போது when you read the previous sentence of that word you can understand this is the meaning of that word. அந்த மீனிங் இதான்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதில் நாங்கள் கொஷன்ஸ் WH கொஷன்ஸ் வரும், பைனரி சாய்ஸ் வரும், MCQ, அது ரெஃபரன்சஸ் வரும். இன்னொன்று என்னென்னு சொல்லிச்சுன்னா ரெஃபரன்சஸ் கீழே நாங்கள் கிவன் வேர்டுக்குரிய சிமிலர் மீனிங்கை ரெஃபர் பண்ணணும் டெக்ஸ்டில் இருந்து. அப்படியான வரும் சிமிலர் மீனிங் மேபி என்ட்ரோனிம்ஸ், அதாவது ஆப்போசிட் மீனிங்ன்ற இதெல்லாம் எங்களுக்கு பெரும்பாலும் டெஸ்ட்டில் வரும். நாங்கள் இதில் சொல்லப்பட்ட அந்த டெஸ்ட்டை தவிர மற்ற டெஸ்ட்டெல்லாம் பார்த்தோமாக இருந்தால் பெரும்பாலும் கிராமரையும் வொக்காபுலரியும் பேஸ் பண்ணதாக இருக்கும். கிராமரில் பார்த்தோம்னா இந்த கிராமர்ஸ் தான் அங்கே செட் பண்ணப்படுது. ப்ரிப்போசிஷன்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்ட் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுறது, ப்ரேஷியல் வெர்ப் எப்படி யூஸ் பண்ணுறது, பெசிவ் எப்படி ரைட் பண்ணுறது, அடுத்தது க்ளோஸ் மெசேஜுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அல்லது ரைட் பண்ணுறது, அடுத்த டென்சஸை எப்படி அப்ளை பண்ணுறது, அடுத்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுறது. இந்த டென்சஸை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது பெரும்பாலும் எங்களுக்கு இப்போ ரீசன்ட் கண்டெக்ஸ்ட்டை பார்த்தோம்னா 12வது கேள்வியில் டென்சஸை வச்சுக்கொண்டு எல்லா டென்சஸையும் அது பெசிவாகவும் இருக்கலாம் அல்லது ஆக்டிவாகவும் இருக்கலாம், எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஃபில்அப் பண்ணக்கூடிய ஒரு கண்டெக்ஸ்ட். அதாவது வேர்பை எப்படி அந்த கண்டெக்சுவல் மீனிங்கை எலிசிட் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க அதில் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு செய்வோமா இருந்தால் எங்களுக்கு லேசாக இருக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரும், அது கிராமர் செக்ஷனில் போகும். இப்போ பார்த்தோம்டா வொக்காபுலரை பார்த்தோம்டா அதில் 2 வகையான வேர்ட் கிளாஸஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் வேர்ட் கிளாஸஸ், இன்னொன்று க்ளோஸ்ட் வேர்ட் கிளாஸஸ். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஓப்பன் வேர்ட் கிளாஸஸை வச்சுக்கொண்டு வேர்ட் கிளாஸஸ் சேஞ்சஸ் வேர்ட் ஃபார்மேஷன்னு சொல்லி ஒன்று இருக்குது. வேர்ட் கிளாஸஸ் ஃபார்மேஷன் அது எப்படின்னா எஃபிக்சஸ் ஊடாக சஃபிக்சஸ் ப்ரீஃபிக்சஸ் சேருவதன் மூலமாக ஒரு வேர்டு, அதாவது பேஸ் வேர்ட்லேருந்து நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணுறது, ஒரு நவுன் வேர்பாக மாறுறது, அடுத்தது ஒரு வேர்ப் எஜெக்டிவாக மாறுறது, ஒரு எஜெக்டிவ் அட்வர்பாக மாறுற இந்த ஓப்பன் வேர்ட் கிளாஸில் அந்த வேர்டை தந்துட்டு இந்த இடத்துல இதில் எந்த சஃபிக்சஸ் சேருவதன் ஊடாக எந்த வேர்ட் ஃபார்மேஷன் வேர்ப் வருமா, எஜெக்டிவ் வருமா, அட்வர்ப் வருமான்ற இதை செக் பண்ணுறாங்க. அது பெரும்பாலும் டெஸ்ட் 9 அல்லது 10 காணப்படுறதுன்றதை நாங்கள் விளங்கி கொண்டு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் சில்ட்ரன் உங்களுடைய பேப்பரில் 65% பேப்பர் மார்க்ஸ் வந்து பேப்பர் இட் செல்ஃப் இருந்துச்சு. அதே மாதிரி 35% மார்க்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா பேப்பரில் கைட்லைன், அதாவது 35 மார்க்ஸும் ரைட்டிங் டாஸ்க்கு இருந்துச்சு. அந்த ரைட்டிங் டாஸ்க்கு இன்க்ளூட் த ஃபாலோவிங்னு சொல்லி சொல்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே நீங்கள் ஆன்சர் எழுதுவீங்களாக இருந்தால் உங்களோட கிராமரும் பர்ஃபெக்டாக அரிச்சுமா இருந்தால் உங்களோட மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டிஸ்டிங்ஷன் பாஸ் A பாஸில் எடுக்கலாம். உங்களுடைய பேப்பர் 1 வந்து
கிரேட் 6லேருந்து 9 வரைக்கும் படித்ததை பேஸ் பண்ணியும், அடுத்தது 9லேருந்து 16 வந்து, அதாவது பேப்பர் 2 வந்து உங்களோட 10லேருந்து 11 வரைக்கும் படித்த விஷயங்களையும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி செட் பண்ணப்படுது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சேன்னா, இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தொழிற்படுவீர்களாக இருந்தால் உங்களோட ஃப்யூச்சர் பிரைட்டரிஜிங். அதற்காக வேண்டி இங்கே வாய்ப்பளித்த கின் டிவி குழுமத்தினருக்கும் எமது கிண்ணியா கல்வி வலய அதிகாரிகளுக்கும் இதை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விரைவிடும் நான் துர்ஜவுன் காலித். நன்றி.